அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சேலத்து பேரழகி சேலம் பரம்பூர் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சேலத்தின் மைய பகுதியில் அழகுக்கு அழகு சேர்க்கும் கொள்ளை அழகாக காட்சி தருகிறார் நம்முடைய தாயான பரம்பூர் ஸ்ரீ கோட்டை மாரியம்மன். ஆடி மாதத்தின் அழகியாகவும் போற்றப்படுகிறார். சுமார் 500 வருடங்களுக்கு மிகவும் பழமை வாய்ந்த சக்தி வாய்ந்த தாயானவள் தன்னை நம்பி வரும் பக்தர்களுக்கு பெற்ற தாயாகவும், எதிரிகளுக்கு அவர்களை சுட்டு இருக்கின்ற நெருப்பின் கனலாகவும் மிரட்டக்கூடியவர். வேப்பிள்ளையில் உதித்தவள், தப்பு நடந்தால் தட்டி கேட்கும் நீதிக்காரி. மேலும் அவரை நினைத்தால் அனைத்து காரியங்களும் நல்லபடியாக நடைபெறும். இந்த ஊர்களில், அதாவது சேலம் ஊர்களில் முக்கியமாக திருமணம் மற்றும் ஏதேனும் சுபகாரியங்கள் என்று சொன்னால் இந்த மாரியம்மனிடம் பூ போட்டு வாக்கு வந்த பிறகுதான் எந்த செயலையும் செய்வார்கள். சேலம் மாநகரில் கோட்டை மாரியம்மன், அம்மாப்பேட்டை மாரியம்மன், செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன், சஞ்சீவியன் பேட்டை மாரியம்மன், சின்னக்கடை வீதி சின்ன மாரியம்மன், குகை மாரியம்மன், அன்னதானப்பட்டி மாரியம்மன், பொன்னம்மாப்பேட்டை மாரியம்மன் ஆகிய 8 அம்மன் கோவில்கள் உள்ளன. இந்த 8 அம்மன் கோவில்களில் முதன்மையானது நம் கோட்டை மாரியம்மன் கோவில். இந்த அம்மன் தான் பெரிய மாரியம்மன் என்றும் சேலம் மாநகரத்தில் அழைக்கப்படுகிறது. சேலத்தின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் கோட்டை மாரியம்மன் நவகிரகங்களுக்கும் நாயகி என்பதனால் சந்திர கிரகம், சூரிய கிரகம் போன்ற காலங்களில் கூட கோவில் நடை சாத்தப்படுவதில்லை. கிரகண காலங்களின் போதும் இந்த கோவிலின் சிறப்பு பூஜை நடத்தப்படுகின்றன. சேலம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தில் அருள்பாலிக்கும் பெரிய மாரியம்மனின் கண்களும் பலிபீடத்தில் உள்ள அம்மனின் கண்களும் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளது எங்கும் காண கிடைக்காத முக்கியமான சிறப்பம்சத்தில் ஒன்றாகும். மதுரை சித்திரை திருவிழாவிற்கு ஒப்பானது சேலம் கோட்டை மாரியம்மன் ஆடி மாத திருவிழா. ஆதி 18 முடிந்து வரும் செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி என 4 நாட்கள் இந்த திருவிழா சேலம் மாநகரத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும். பெருமாளின் தங்கையான கோட்டை மாரியம்மனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழா அன்று பெருமாள் கோவில்களில் இருந்து சீர்வரிசைகள் கொண்டு செல்வது இன்று வரை நடைமுறையில் உள்ளது. திருமணம் மற்றும் நல்ல காரியங்களுக்கு கோட்டை மாரியம்மனிடம் பூ போட்டு பார்த்து அனுமதி பெற்ற பிறகுதான் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்வார்கள். அம்மனின் அனுமதி கிடைக்காவிட்டால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். அந்த உறவினர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் சரி, உத்தரவு அம்மனிடமிருந்து வரவில்லை என்றால் அந்த திருமணத்தை கைவிட்டு விடுவார்கள். புதிதாக வாங்கும் தங்க நகைகள், தாலி உள்ளிட்டவை கோட்டை மாரியம்மன் மடியில் வைத்து சிறப்பு பூஜை செய்துதான் பெரும்பாலான பெண்கள் அணிவார்கள். வாரந்தோறும் சிலர் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் தெய்வமாக காத்து வந்தார். முக்கியமாக திருமணி முத்தாற்றின் கரையில் அமைய பெற்றுள்ள கோட்டை மாரியம்மனுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பு திருமணி முத்தாற்றில் இருந்து புனித நீர் எடுத்து அபிஷேகம் செய்யப்பட்டதாக வரலாற்று தகவல்கள் கூறுகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஆடி திருவிழாவின் போது கம்பம் நடப்படும். அடுத்த நாள் திருமணமாகாத பெண்கள் கம்பத்துக்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு செய்வார்கள். மேலும் தங்களுக்கு விரைவில் திருமணம் கைகூட வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்வார்கள். கோட்டை மாரியம்மனை நினைத்து தங்கள் பிரச்சனைகளை குறித்து வேண்டிக் கொள்ளும் பக்தர்கள் அந்த பிரச்சனைகளை தீர்ந்ததும் நேர்த்திக்கடனாக அலகு குத்துதல், உருது தாண்டம் போடுதல், அதாவது உருளு தண்டம் போடுதல், மன உரு சாத்துதல், கண்ணடக்கம் சாத்துதல், உருவாரம் சாத்துதல், அடியளைந்து கொடுத்தல், பலிபீடத்தின் மீது உப்பு மிளகு போட்டு வருகிறார்கள். கோட்டை மாரியம்மன் கோவிலில் ஆடித்திருவிழாவின் போது எப்படியும் மழை கொட்டிவிடும். அம்மன் மனம் குளிரும் போது மக்களின் குளிரும் வகையில் மழையும் கொட்டும். சேலம் நகரில் எங்குமில்லாத வகையில் கோட்டை மாரியம்மன் கோவிலில் 81 அடி உயர ராஜகோபுரம் உள்ளது. இந்த கோபுரத்தை பார்த்து வெளியிலிருந்து அம்மனை வேண்டிக் கொள்வார்கள். முக்கியமாக
இந்த கோவிலில் அனைத்து விதமான செயல்களும், அதாவது மக்கள் வேண்டிக் கொண்டு எதை செய்தாலும் அதனை உடனடியாக அம்மன் நிறைவேற்றுகிறார். கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் திருமணிமுத்தாறு ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. இது சேலம் நகரின் மிக பழமையான புனித யாத்திரை தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இக்கோவிலின் பிரதான தெய்வம் கோட்டை மாரியம்மன் ஆவார். அருகிலிருந்தும் தொலைவிலிருந்தும் பக்தர்கள் இக்கோவிலுக்கு வந்து ஆசி பெற்று அதன் அமைதியையும் நிசப்தத்தையும் அனுபவிக்கிறார்கள். மாரியம்மன் கோவில் கோட்டை மாரியம்மன் பெரிய மாரி என்றும் அழைக்கிறார். ஆங்கிலேய காலத்திற்கு முன்பு இது சேலம் கோட்டையின் காவல் தெய்வமாக கருதப்பட்டது. இந்த சின்னத்தை தரிசிக்க விரும்பும் எந்த ஒரு பக்தரும் கருவறைக்குள் நுழைவதற்கு முன்பு வளைந்து தலை வணங்க வேண்டும். கருவறையில் அன்னை மாரியம்மன் ஒரு தீய ஆவியின் தலைவன் மீது தன் பாதங்களை வைத்திருப்பதையும் அவரது பாதங்களுக்கு கீழே தாமரை முட்டுகள் இருப்பதையும் காணலாம். இந்த சன்னதி மண்டபத்தில் 9 கல் தூண்கள் உள்ளன. கிளிமண்டபத்தின் அல்லது கிளிமண்டபம் அடியில் அம்மனை நேசிக்கும் ஒரு விசிறியை சித்தரிக்கும் நுணுக்கமான சிற்பங்கள் தூண்களில் அடிப்பகுதியில் உள்ளன. மேலும் அம்மன் தன் கால்களால் ஒரு அசுரனை எதிர்த்து போராடுவதை குறிக்கும் 2வது சிற்பமும் இங்கு உள்ளது. பக்தர்கள் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தேடி இக்கோவிலுக்கு வருகிறார்கள். சிலர் பண பிரச்சனைகள் அல்லது உடல் உபாதைகளுக்கு தீர்வு காண இந்த புனித கோவிலுக்கு வருகின்றனர். அவர் கோவிலின் உண்டியலில் வெள்ளி மற்றும் தங்க நாணயங்களையும் காணிக்கையாக செலுத்துகிறார்கள். கோட்டை மாரியம்மன் கோவில் செயல்படும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 9 மணி வரையிலும் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும். கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு செல்ல சிறந்த நேரம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் நடைபெறும் பிரபலமான ஆடித் திருவிழா காலமாகும். இந்த திருவிழா கோவிலின் மிகப்பெரிய பிரபலமான அம்சமாகும். மேலும் இந்த மிகுந்த ஆடம்பரத்துடன் கொண்டாடப்படுகிறது. லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த மகிழ்ச்சியான திருணத்தில் பங்கேற்க கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு பயணமாக வருகிறார்கள். இந்த கொண்டாட்டம் 15 நாட்கள் நீடிக்கும். மேலும் இதில் பல நிகழ்ச்சிகள், திருக்கலைஞர்களும் இடம்பெறுவதுண்டு. முக்கியமாக இந்த கோவில் நகர மையத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ளது. பயணிகள் ஆட்டோ அல்லது தனியார் கார் வாடகைக்கு எடுத்தும் வருகிறார்கள். முக்கியமாக இந்த திருவிழாவின் போது எந்த ஒரு வேண்டுதலையும் வைத்து நீங்கள் அம்மனிடம் வேண்டிக் கொண்டு செல்லுகிறீர்களோ அது உடனடியாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும். இக்கோவில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டியிருக்கலாம் என நம்பப்படுகிறது. 8 மாரியம்மன்கள் கோட்டை மாரியம்மன் தான் பெரியவளாகவும் போற்றப்படுகிறது. இதனாலேயே கோட்டை மாரியம்மன் என்று பக்தர்களால் அழைக்கப்படுகின்றது. சேலத்தில் உள்ள 8 மாரியம்மன்களுக்கும் தலைமையாக விளங்குவதனால் 8 பேட்டைகளை கட்டி ஆளும் அன்னை கோட்டை மாரி என்று சிறப்புகளும் உண்டு. சேலத்தில் உள்ள 8 மாரியம்மன்களுக்கும் தலைவியானவள் என்பதற்கு மற்றொரு சான்றையும் சொல்லலாம். சேலை கோட்டை மாரியம்மன் கோவில் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்பு சேர நாட்டைச் சேர்ந்த சிற்றரசர்கள் ஆண்ட காலத்தில் இப்போது கோட்டை என்று சொல்லும் இடத்தில் ஒரு கோட்டை அமைத்து ஆட்சி செய்தபோது இந்த மாரியம்மன் கோவிலையும் ஒரு பெருமாள் கோவிலையும் அமைத்தார்கள். இந்த அம்மன் கோவிலை கோட்டை வீரர்கள் எல்லாம் ஒரு காவல் தெய்வமாக வணங்கி வந்தார்கள். கோட்டையில் இருந்த வீரர்களுக்கு மாறி காவல் தெய்வமாக இருந்திருக்கிறார். ஆனால் இன்று அந்த கோட்டை இல்லை. கோட்டை இருந்ததற்கு அடையாளமாக கோட்டைமேடு என்ற பகுதி மட்டுமே உள்ளது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.